வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மாயா கதையில் February 13 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னா, நம்ம மாயாவும் ஜானகியும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. மாயா நேரா ஜானகியை பார்த்து, என்ன பெரியமா ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி தெரியுது, கல்யாண நாளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்களோ? அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு மாயா, நீ ஏன் சொல்லு, நீ அப்புறம் தானா 2 பேரும் சந்தோஷமா இருந்தா தானே அந்த கல்யாணத்தை நான் நல்லபடியா சந்தோஷமா கொண்டாட முடியும். ஆனா நீங்க 2 பேருமே இந்த நிலைமையில இருக்கும் பொழுது எனக்கு இந்த கல்யாண நாள்லாம் தேவைன்னு அவசியமா? மாயா சொல்றாங்க, பெரியம்மா என்ன பேசுறீங்க? இங்க பாருங்க, சீனு கண்டிப்பா என்ன புரிஞ்சுப்பா. தனாவும் கதிரை புரிஞ்சுக்கிட்டா, அதான் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சே. அப்ப ஜானகி சொல்றாங்க, இல்ல எல்லாருமே நாளைக்கு ஜோடியா நின்று என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க. ஆனா நீ மட்டும் தனியா நிக்கிறத பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமே. மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க பெரியம்மா, கண்டிப்பா சீனு வந்துருவான். சீனு எப்படி உங்களோட கல்யாண நாளை மிஸ் பண்ணுவான்? அவன் மிஸ் பண்ண மாட்டான் பெரியம்மா, அவன் கண்டிப்பா வந்துருவான். ஜானகி சொல்றாங்க, எப்படி மாயா? அதான் பத்மா வரவிட மாட்டேங்கிறாளே. அப்ப மணி அந்த பக்கமா கிராஸ் பண்ணி போக, மாயா நேரா மணிய, மாமா இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட, மணி இங்கேருந்து வந்து, சொல்லு மாயா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, மாமா சீனுவை எப்படி மாமா வர வைக்கிறது? அப்ப மணி சொல்றாரு, நேத்து பூரா நான் யோசிச்சேம்மா. உன் மாமா நேத்து உனக்காக அவ்வளோ யோசிச்சேன். ஆனா அந்த சீனுவை எப்படி வர வைக்கிறதுன்னு கண்டுபிடிக்கவே முடியல. இங்க பாருமா, இப்போ ஒரு ஐடியா எனக்கு தோணிட்டு. மாயை கேக்குறாங்க, என்ன ஐடியா மாமா சொல்லுங்க. அப்ப மணி சொல்றாரு, இரு நான் நேரா சீனுவுக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்றேன் அப்படின்ட்டு நேரா சீனுவுக்கு ஃபோன் பண்றாங்க. சீனு ஃபோன் அட்டன் பண்ண, அப்ப திடீர்னு மணி அழுகுறாரு. மணி அழுகிறத பார்த்துட்டு ஜானகியும் மாயாவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஜானகி நேரா மாயா கிட்ட, என்ன மாயா இது அப்படின்னு கேட்க, மாயா சொல்றாங்க, பெரியம்மா கொஞ்சம் அமைதியா இருங்க, மாமா ஏதோ பிளான் பண்ணிட்டாரு. மணி நேரா சீனு கிட்ட அழுதுகிட்டு, எப்பா சீனு சீக்கிரம் வாப்பா ஊருக்கு அப்படின்னு. சீனு அவங்க அப்பா அழுகிறத பார்த்துட்டு, பதட்டமா, அப்பா என்னாச்சுப்பா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு மணி சொல்றாரு, சீனு இங்க உங்க அம்மா பாத்ரூம்க்கு பாத்ரூம்குள்ள போகும் பொழுது வலிக்கு கீழே விழுந்துட்டா, அவ கை கால்லாம் உடஞ்சு போயிட்டுப்பா, அவளை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுனேன். அங்க என்ன சொல்றாங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆயிட்டுன்னு சொல்றாங்க. ஏதோ வேற கிட்னி வைக்கணுமாப்ல, எங்க நான் போய் தேட, சீக்கிரம் வாப்பா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்புறம் உங்க அம்மாவுக்கு மூளையில வேற ஏதோ ஒயர் கட் ஆயிட்டுன்னு வேற சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்டதோட சீனு அதிர்ச்சி ஆகுறாரு. ஐயோ அப்பா, அம்மாவுக்கு என்னதான் ஆச்சு? என்ன நீங்க அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டே போறீங்க? அப்ப மணி சொல்றாரு, டேய் நீ இப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தியன்னா உங்க அம்மாவை நீ பார்க்க முடியாதுடா. உங்க அம்மா அழுகுறாடா உன்னை பாக்குறதுக்கு, சீக்கிரம் வாடா. சீனு கேக்குறாரு, அப்பா நான் அம்மாவுக்கு உடனே ஃபோன் பண்றேன். அப்ப மணி சொல்றாரு, டேய் உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணாத, உங்க அம்மா ரொம்ப முடியாம இருக்காங்க, அவனுக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ண போறியா? இங்க பாருடா, நீ இப்படி கேட்டுக்கிட்டு இருக்க நேரத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். இங்க பாரு, வேலையை தூக்கி போட்டுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு மணி அழுகிறாரு. இது கேட்டதோட சீனுவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. இன்னொரு பக்கம் ஜானகி நேரா மாயா கிட்ட, ஐயோ மாயா என்ன மாயா இது, இப்படி எல்லாம் சொல்றாரு. மாயா சொல்றாங்க, சும்மா இருங்க பெரியம்மா கொஞ்ச நேரம், அப்பதான் சீனுவை வர வைக்கலாம். மணி நேரா சீனு கிட்ட, டேய் என்னடா ஒவ்வொன்னா கேட்டுக்கிட்டு இருக்கா, உங்க அம்மாவோட உயிர் முக்கியம் இல்லையாடா? டேய் அப்புறம் நானும் ஏதாவது பண்ணிப்பேன் அப்படின்னு. இதை கேட்டதோட சீனு சொல்றாரு, அப்பா இருங்கப்பா நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்ப நம்ம மணி நேரா மாயக்கிட்ட, இங்க பாரு, அவங்க அம்மாவுக்கு ஒண்ணுனத்தோட அவன் கண்டிப்பா இங்க குதிப்பான், நீ கவலைப்படாத மாயா, நாளைக்கு நீயும் சீனும் சேர்ந்து ஒன்னா அண்ணியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவீங்க அப்படின்னு. இது கேட்டதோட மாயாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் மணி அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா சீனு வந்த பிறகு அவனுக்கு இருக்கு. ஜானகி சொல்றாங்க, கவலைப்படாத, கண்டிப்பா சீனு இந்நேரம் உன் மேல உள்ள கோவம் எல்லாத்தையுமே மறந்துருப்பான் அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம தனாவையும் கதிரையும் காமிக்கிறாங்க. கதிர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. தனா கதிருக்காக சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் அந்த பக்கமா பத்மாவும் பார்வதியும் வராங்க. அவங்க 2 பேருமே நம்ம தனா கதிருக்கு
சாப்பாடு பரிமாறுறத பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப கதிருக்கு வந்துட்டு இருமுது. அப்ப தனா வந்துட்டு கதிருக்கு தலைய தட்டி விட்டு தண்ணி குடுக்குறாங்க. இத பார்த்ததோட பத்மா நேரா பார்வதிய பார்த்து, "ஐய்யய்யோ! என்னடி இது?" பார்வதி சொல்றாங்க, "அக்கா, எனக்கு என்னமோ இது சாதாரணமா நடக்கிற மாரி தெரியல. இந்த கதிர் வேணுக்கும்னே அடிபட்ட மாரி நடிக்கிறான்." அப்பதான் தனா வந்துட்டு அவன் கூடயே பின்னாடியே திரிவா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதிர் இப்படி பண்றான். இது தெரியாம இந்த தனாவும் இந்த கதிருக்கு இந்த பணிவிடையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. பத்மா சொல்றாங்க, "இங்க பாரு பார்வதி, இவங்க 2 பேரும் மட்டும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்க. அதுக்கப்புறம் அண்ணன் கிட்ட இந்த கதிரையும் தனாவையும் பிரிச்சு வைங்கன்னு சொல்ல முடியாது. தனாவுக்கு கதிரை பிடிச்சிருச்சு அப்படின்னா அண்ணன் இதை பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாரு. அப்புறம் மாயாவையும் சீனுவையும் சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா நம்ம 2 பேரும் இந்த வீட்ல அனாதை ஆகிடணும். விடக்கூடாது பார்வதி." பார்வதி சொல்றாங்க, "ஆமாக்கா, அப்புறம் நம்மள அனாதை ஆக்கிடுவாங்க. இதை போய் இப்பவே என்னன்னு கேட்போம், வாங்கக்கா" அப்படின்ட்டு 2 பேருமே நேரா போறாங்க. அங்க போனதோட பத்மா நேரா தனாவை பார்த்து, "தனா, உனக்கு தலையில எதுவும் அடிபட்டுருச்சா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவன் மூஞ்சிய பார்த்தாலே உனக்கு பிடிக்கல, வெறுத்துக்கிட்டு தெரிஞ்ச, இப்ப அவனுக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு நடிச்சுக்கிட்டு இருக்கான். அது தெரியாம அவனுக்கு நீ பணிவிடை பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன தனா இதெல்லாம்? உங்க அப்பா மட்டும் பார்த்தாருன்னா எவ்வளவு கவலைப்படுவாருன்னு உனக்கு தெரியுமா? ஏன் தனா இப்படி கேவலமா நடந்துக்கிற?" அப்ப நம்ம தனா நேரா பத்மாவை பார்த்து, "இங்க பாருங்க, அப்பா பார்த்தா ஒன்றும் சொல்ல மாட்டாரு. கதிர், நீ சாப்பிடு." பத்மா கேக்குறாங்க, "என்ன தனா இப்படி பேசுற? உங்க அப்பா உனக்கும் இந்த கதிருக்கும் காசு வெட்டி போடுறதுக்காக கோயில் வரைக்கும் போயிட்டாருன்னு உனக்கு தெரியும்ல? அப்படி இருக்கையில நீ இந்த கதிருக்கு விழுந்து விழுந்து பணிவிட பண்ணா இதெல்லாம் சரியா?" அப்படின்னு. அதுக்கு தனா சொல்றாங்க, "இங்க பாருங்க, ஒரு மனிதாபிமான அடிப்படையில நான் கதிருக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க இத பத்தி ஏன் பேசுறீங்க? அப்பா பார்த்தாருன்னா கண்டிப்பா இத தப்பா நினைக்க மாட்டாரு" அப்படின்னு தனா சொல்றாங்க. அப்ப பத்மா சொல்றாங்க, "ஓ அப்படியா? நான் கூட நீ இவனை புருஷனா ஏத்துக்கிட்ட, அதனாலதான் இவனுக்கு நீ இப்படி விழுந்து விழுந்து பணிவிட பண்ற அப்படின்னு தப்பா நினைச்சிட்டேன்." தனா சொல்றாங்க, "இங்க பாருங்க, அப்பா பார்த்தா எதுவும் தப்பா நினைக்க மாட்டாரு. கதிர், நீ சாப்பிடு" அப்படின்னு. அப்ப கதிர் அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு, "சரி, எனக்கு போதும் தனா" அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப நம்ம தனா மனசுல என்ன யோசிக்கிறாங்கன்னா, கதிரை நான் புருஷனை ஏத்துக்கிட்டு எவ்வளோ நாளும் ஆகுது, அப்பா ஏத்துக்கிட்டாருன்னா கண்டிப்பா நான் கதிரை ஏத்துப்பேன் அப்படின்ட்டு நம்ம தனா சொல்றாங்க மனசுக்குள்ளேயே. அப்புறமா பத்மாவும் பார்வதியும் அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதுக்கப்புறமா நம்ம தனா நேரா கதிரை போய் பாக்குறாங்க. கதிரை நேரா தனாட்ட, "இங்க பாரு தனா, அவங்க சொல்றதும் உண்மைதானே? நீ என்கிட்ட அதிகம் பேசின பழகுன அப்படின்னா உங்க அப்பா கண்டிப்பா தப்பா நினைப்பாரு." அப்பதானே சொல்றாங்க, "இங்க பாரு கதிர், அவங்க இப்படி பேசுறாங்க அப்படிங்கிறதுக்காக உன்னை நான் விட்டு கொடுக்க முடியுமா? இன்னைக்கு நீ அடிபட்டுட்டு இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே நான் தான். உன் கை காலில் அடிபட்டதுக்கு முழு காரணமும் நான் தானே. என்ன காப்பாத்த போய் தானே உனக்கு இப்படி அடிபட்டுருச்சு. அப்புறம் எப்படி நான் உன்னை விட முடியும்?" அப்ப ஜானகி சத்தம் போடுறாங்க, "தனா, கதிருக்கு சுடுதண்ணி வச்சுட்டேன், கூட்டிட்டு வாமா" அப்படின்னு. உடனே தனாவும் சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கதிரை பார்த்து, "சரி வா, உன்னை கூட்டிட்டு போறேன்" அப்படின்ட்டு கதிரை கூட்டிட்டு போறாங்க. இதை நம்ம பத்மா பாக்குறாங்க. பார்த்ததோட செம ஷாக்கு. ஏன்னா தனா கதிரை கைத்தாங்கள கூட்டிட்டு போறாங்க. இதை பார்த்துட்டு பத்மா நினைக்கிறாங்க, இதுக்கு ரெண்டுத்தையும் பார்த்தா சரியில்லையே, இந்த தனா கதிருக்கு ஒரு மனிதாபிமான அடிப்படையில தான் உதவி பண்றா அப்படின்னு தெரியவே இல்லை. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. இதை விடக்கூடாது. இவங்க 2 பேரும் இன்னும் பிரச்சனை உண்டாக்கணும் அப்படின்ட்டு பத்மா தனாவும் கதிரும் ரூமை விட்டு போனதோட நேரா தனா கதிரோட ரூமுக்குள்ள போறாங்க. அங்க போயிட்டு நம்ம ரகுராம் வாங்கி கொடுத்த பேட்டை எடுக்கிறாங்க. எடுத்து இந்த இன்னும் கொஞ்ச நேரத்துல இருக்கு அப்படின்ட்டு அந்த பேட்டை யாருக்கும் தெரியாம வெளியில எடுத்துட்டு போயிட்டு அந்த பேட்டை ஒரு கல்லுல அடிச்சு உடைக்கிறாங்க. அந்த பேட்டு சுக்குநூற கீழே விழுகுது. இதை பார்த்ததோட பத்மா நினைக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டுட்டு வரேன் பாரு அப்படின்ட்டு நம்ம பத்மா நேரா வீட்டுக்குள்ள போறாங்க. அதுக்கப்புறமா நம்ம சிவாவும் ரகுராமும் வந்து நிக்கிறாங்க. அப்ப நம்ம சிவா சொல்றாரு, "அண்ணா, போகலாமா?" ரகுராம் சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பலாம்." "தனா எங்க?" அப்படின்னு. தனா அங்க வராங்க. வந்ததோட ரகுராம் சொல்றாரு, "தனா, கிளம்பலாம், போயிட்டு உன்னோட பேட்டை எடுத்துட்டு வாமா." தனா சொல்றாங்க, "சரிப்பா, நான் போய் எடுத்துட்டு வரேன்" அப்படின்ட்டு நேரா ரூமுக்குள்ள போறாங்க. அங்க போயிட்டு பேட்டை எங்க பார்த்தாலும் தேடுறாங்க. பார்த்தா எங்கேயுமே பேட்டை காணும். அப்ப நம்ம தனாவுக்கு ரொம்ப ஷாக்கு. இங்க தானே நம்ம பேட்டை வச்சோம், எங்க போணுச்சு அப்படின்ட்டு வெளியில வந்து நேரா ரகுராம் கிட்ட, "அப்பா, பேட்டை ரூம்ல தான்ப்பா வச்சேன், இப்ப காணும், எங்க போணுச்சுன்னே தெரியல." சிவா சொல்றாரு, "அண்ணன் வாங்கி கொடுத்த அந்த பேட்டா?" தனா சொல்றாங்க, "ஆமா சித்தப்பா, அப்பா வாங்கி கொடுத்த பேட்டு தான், எங்க போணுச்சுன்னு தெரியல. கரெக்டா எனக்கு வச்ச இடம்லாம் ஞாபகம் இருக்கு, திடீர்னு காணாம போச்சு." பத்மா கேக்குறாங்க, "சரி இருதனா, நான் காலையில
கொல்லை பக்கம் போகும் பொழுது ஒரு பேட் உடைஞ்சு கிடந்ததை பார்த்தேன். அதுவான நான் போய் எடுத்துட்டு வரேன் இரு அப்படின்ட்டு நேரா வெளியில போயிட்டு ஒரு பேட்டை எடுத்துட்டு வராங்க. அப்ப பத்மா அந்த பேட்டை எடுத்துக்கிட்டு இந்த இதை வச்சு இந்த கதிரை வீட்டை விட்டு துரத்துறேன் அப்படின்னு அந்த பேட்டையும் கையில எடுத்துக்கிட்டு நேரா வராங்க. அப்ப நம்ம பத்மா நேரா தனக்கிட்ட தனா இந்த பேட்டை உன்னோடதுன்னு பாரு அப்படின்ட்டு கொடுக்க, அப்ப உடஞ்சிருக்கிறத பார்த்துட்டு தனா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப பத்மா சொல்றாங்க, அண்ணா நான் காலையில கொல்லை பக்கம் சுத்தம் பண்றதுக்காக போனேன். அப்பதான் இந்த பேட்டு உடஞ்சி கிடந்துச்சு. ஆரம்பத்துல இது தனாவோடது அப்படின்னு எனக்கு தெரியாது. அப்ப சிவா சொல்றாரு, இதை உடைச்சு போட்டது யாரு? மணி கேக்குறாரு. ஆமா, நல்ல பேட்டா இருக்கு, இதை யாரும் உடைச்சு போட்டிருப்பா? அப்ப பத்மா சொல்றாங்க நேரா கதிரை பார்த்து முறைச்சுக்கிட்டு, வேற யாரா இருக்கோன்னு? கண்டிப்பா இந்த கதிரா தான் இருக்கும் அப்படின்னு. இது கேட்டதோட எல்லாருமே கதிர் பக்கம் திரும்புறாங்க. அப்ப பத்மா சொல்றாங்க, அண்ணா நேத்து நீங்க தனா கிட்ட இந்த பேட்டை கொடுத்து என்ன சொன்னீங்க? இந்த கவனம் பூரா பேட்மிண்டன்ல தான் இருக்கணும், வேற எதை பத்தியும் நீ யோசிக்க கூடாது அப்படின்னு சொன்னீங்கல்ல. அதனாலதான் இந்த கதிர் இப்படி பண்ணிட்டான். எங்க தனா பேட்மிண்டனை பார்த்துக்கிட்டு அவனை பார்க்காம விட்டுருவாளோ அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பேட்டை கொண்டு போய் உடைச்சிருக்கான். அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாருங்க, நான் எப்படி அந்த பேட்டை கொண்டு போய் உடைப்பேன்? அதை உடைக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? இங்க பாருங்க, தனா பேட்மிண்டன் விளையாடணும், ஜெயிக்கணும், சாதிக்கணும் அப்படின்னு எனக்கும் தான் எண்ணம் இருக்கு. நான் எப்படி அந்த பேட்டை உடைப்பேன்? அப்ப பத்மா சொல்றாங்க, ஏய் நீ தானே தனாவுக்கு கட்டாய தாலி கட்டுன, நீயா தனாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைப்ப? இங்க பாருடா, இப்படி நீ பண்ணுவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாவம் தனா, எவ்வளோ ஆசையோட அவங்க அப்பா தனாவுக்கு பேட்மிண்டன் வாங்கி கொடுத்தாங்க, அதை போய் இறக்கமே இல்லாம இப்படி உடைச்சு போட்டிருக்க. அந்த நேரத்துல நம்ம தனா என்ன பண்றாங்கன்னா, அவசர அவசரமா ரூமுக்கு ஓடுறாங்க. அங்க போயிட்டு வேற பேட்டு அதே மாதிரி வச்சிருக்காங்க தனா, அது இருக்கா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கதிர் சொல்றாரு, இங்க பாருங்க மாமா, உண்மையாவே சொல்றேன், நான் இந்த பேட்டை உடைக்கல மாமா அப்படின்னு. அப்ப மணி சொல்றாரு, ஆமா சகல, கண்டிப்பா கதிர் இப்படி பண்ணியிருக்க மாட்டான், அவனே இந்த நிலைமையில இருக்கான், அவன் எப்படி உடைப்பான்? பத்மா சொல்றாங்க, அண்ணா இது எல்லாமே ஒரு நாடகம், தனாவை அவன் பின்னாடியே வர வைக்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்கான், இது கூட தெரியாம பேசுறீங்க. மணி கேக்குறாரு, இங்க பாரு, அவனுக்கு அடிபட்டு இருக்கிறது பொய்ன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ என்ன டாக்டரா? அப்ப நம்ம கதிர் சொல்றாரு, இங்க பாருங்க, அந்த பேட்மிண்டனை நான் உடைக்கவே இல்லை. அப்ப நம்ம ரகுராம் ரொம்ப கோவப்பட்டு டேய் அப்படின்னு சொல்லி கதிரை அடிக்க போக டக்குன்னு நம்ம தனா வந்துட்டு அப்பா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்ப எல்லாரும் தனாவை திரும்பி பார்க்கறாங்க. அப்ப தனா கையில ஒரு பேட்டோட வந்துகிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததோட எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. பத்மாவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப தனா ஓடி வந்து, அப்பா அது என்னோடது இல்லப்பா, பழசுப்பா, இதுதான் நீங்க வாங்கி கொடுத்தது பாருங்க அப்படின்னு சொல்ல, அப்ப பத்மா அந்த பேட்டை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. பத்மா நேரா தனா கிட்ட, தனா அது ஒன்றும் உன்னோடது கிடையாது, புது பேட்டை தான் அவன் உடைச்சிட்டான் பாரு அப்படின்னு. தனா சொல்றாங்க, இங்க பாருங்க, அப்பா வாங்கி கொடுத்தது எனக்கு தெரியாதா? அப்பா வாங்கி கொடுத்ததை நான் பத்திரமா பீரோல்ல வச்சிருந்தேன். பழைய பேட்டை தான் தூக்கி வெளியில போட்டிருந்தேன். அதை யாரோ எடுத்துட்டு போயிட்டு உடைச்சிருக்காங்க. அதை யாரோ எடுத்துட்டு போயிட்டு நான் தான் உடைச்சு போட்டேன். நீங்க வந்துட்டு எதுக்கு கதிர் மேல பழி போடுறீங்க? இங்க பாருங்க, அப்பா வாங்கி கொடுத்தது என் கையில தான் இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட பத்மா சொல்றாங்க, என்ன நான் இப்படி சொல்ற? தனா சொல்றாங்க, ஆமா, பழசாயிட்டுன்னு நான் தான் உடைச்சு போட்டேன், இதுதான் அப்பா வாங்கி கொடுத்தது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட காமிக்க, சிவா சொல்றாரு, ஆமாண்ணா, இதுதான் நீங்க வாங்கி கொடுத்தது, அது பழைய பேட்டு தனா தானே உடைச்சு போட்டிருக்கா அப்படின்னு. அப்ப மணி சொல்றாரு, பாத்தீங்களா, சம்பந்தமே இல்லாம எதுக்கு கதிர் மேல எல்லாருமே பழி போடுறீங்க? அப்ப கதிர் அமைதியா இருக்காரு. அப்ப நம்ம தனா நேரா பத்மா கிட்ட, இங்க பாருங்க சித்தி, இதுதான் என்னோடது அப்படின்னு. அப்ப பத்மா டென்ஷன் ஆகுறாங்க. ஏன்னா பத்மாவோட கையால தான் ரகுராமோட பேட்டை எடுத்துட்டு போயிட்டு உடைச்சாங்க. தனா அப்படி சொன்னதோட பத்மா டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா பேட்மிண்டன்லாம் முடிச்சுட்டு தனா வீட்டுக்கு வராங்க. அப்ப கதிர் ரூமுக்குள்ள இருக்காரு. அப்ப நம்ம தனா போயிட்டு நேரா கதிரை பாக்குறாங்க. அப்ப கதிர் சொல்றாரு, ஏன் தனா பொய் சொல்ல அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, இங்க பாரு, யாரோ இது வேணுக்கும்னே அப்பா வாங்கி கொடுத்த பேட்டை கொண்டு போய் உடைச்சு போட்டிருக்காங்க. அதுவும் ஓ மேல பழி போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க எடுத்துட்டு போயிட்டு உடைச்சு போட்டிருக்காங்க. அவங்களோட அந்த திட்டத்துக்கு நான் எப்படி இடம் கொடுக்க முடியும்? அதனாலதான் பழைய பேட்டை கொண்டுட்டு போயிட்டு இது அப்பா வாங்கி கொடுத்ததுன்னு சொன்னேன். இங்க பாரு கதிர், உன் மேல தேவையில்லாம பழி போடணும், உன்னை திட்டு வாங்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் எப்படி கதிர் விடுவேன் அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, சரிதானா, ஆனா எப்ப பார்த்தாலும் நான் கெட்ட பேர் வாங்குறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையே அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, இங்க பாரு, நீ என்னைக்குமே கெட்ட பேர் வாங்க கூடாது,
இனிமே நீ வந்துட்டு எனக்கு சப்போர்ட்டாக இருக்க, நான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கேன் அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு, இங்கே பாரு தனா, அதெல்லாம் நடக்காது. உங்கள் அப்பா ஏற்றுக்கிட்டா மட்டும்தானா லைஃப் நல்லாயிருக்கும். தனா சொல்கிறாங்க, இங்கே பாரு கதிர், அதெல்லாம் நல்லா இருக்கும் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நம்ம ஜானகியை காமிக்கிறாங்க. நம்ம மாயாவும் தனாவும் போயிட்டு ஜானகியை பார்த்து, பெரியம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நாளைக்கு ஃபங்க்ஷன், வாங்க உங்களுக்கு saree எடுக்க போகலாம். அப்போ ஜானகி சொல்கிறாங்க, சாரியா, அதெல்லாம் நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன். அதுக்கு மாயா கேட்குறாங்க, ஆல்ரெடி எடுத்துட்டிங்களா, எங்க? அப்போ ஜானகி போயிட்டு பீரோல்லேருந்து அவங்களோட கல்யாண புடவையை எடுத்துகிட்டு வராங்க. இதை பார்த்ததோட மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா என்ன இது? ஜானகி சொல்கிறாங்க, இதுதான் என்னோட கல்யாண புடவை. தானே கேட்குறாங்க, 25 வருஷம் பழைய புடவையா நீங்கள் கட்டிக்க போகிறீங்க? அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நாங்கள் ஆல்ரெடி கல்யாணம் ஆனப்போ இதை பற்றி யோசனை பண்ணி வச்சுட்டோம். இந்த புடவையை தான் நான் 25வது வருஷம் கல்யாண நாளுக்கு கட்டிப்பேன்னு அவர்கிட்டையும் சொல்லியிருக்கேன், அவரும் இதைத்தான் சொல்லியிருக்காரு. அப்போ மாயா சொல்கிறாங்க, இவ்வளோ பிளான் பண்ணிட்டு தான் இந்த கல்யாண நாளே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா? ஜானகி சொல்கிறாங்க, எனக்கு தானே விருப்பம் இருக்குது, ஆனால் அவருக்கு விருப்பம் இல்லையே. மாயா சொல்கிறாங்க, பெரியப்பாவுக்கு விருப்பம் இல்லாமையா அவர் ஒத்துக்கிட்டாரு? தனாவுக்கு சரின்னு சொன்னது எல்லாமே சாக்கு, ஆனால் அவருக்கு இந்த கல்யாணத்தில் முழு விருப்பம் இருக்குது அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இதை தான் நான் நாளைக்கு கட்டிக்க போகிறேன் அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, இது மாதிரி எனக்கும் ஜீனுவுக்கும் நடந்த கல்யாணம் ரொம்பவே ட்விஸ்ட்டு தான். தனாவுக்கும் அதே மாதிரி தான். ஆனால் 25 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி பார்க்கும் பொழுது எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்போம்ல. அப்போ தனா சொல்கிறாங்க, அதெல்லாம் நடக்குமா? ஜா மாயா சொல்கிறாங்க, அதெல்லாம் நடக்கும் தனா, கண்டிப்பாக. இங்கே பாரு தனா, நாளைக்கு பெரியம்மா கல்யாண புடவையை கட்டிப்பாங்கல்ல, அதே மாதிரி நம்மளும் நம்மளோட கல்யாண புடவையை கட்டிப்போமா? இது கேட்டதோட தனா சொல்கிறாங்க, கண்டிப்பாக மாயா கட்டிக்கலாம். இது கேட்டதோட மாயாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்களோட ரூமுக்கு போயிட்டு மாயாவோட கல்யாண புடவை எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்துட்டு, சீனு நாளைக்கு வா உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலை எல்லாருமே ஹாலில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பத்மா, மணி எல்லாருமே நிற்கிறாங்க. அப்போ தனா நேராக மாயா கிட்ட, என்ன மாயா, சீனு மாமா இந்நேரம் வந்திருக்கணும், இன்னும் வரல? அப்போ மாயா சொல்கிறாங்க, அதான் என்னன்னு தெரியல. அப்போ மணி சொல்கிறாரு, ஒரு முக்கியமான கெஸ்ட்டு வர வேண்டியது இருக்குது அப்படின்னு. பத்மா கேட்குறாங்க, என்ன உங்கள் பிள்ளைய தானே எதிர்பார்க்குறீங்க, அவனை எல்லாம் வர வேணான்னு சொல்லிட்டேன். மணி சொல்கிறாரு, சரிம்மா. அப்போ ஒரு கார் வந்து வேகமாக நிற்கிது. கார்லேருந்து ஒரு பையன் ஓடி வரான், செருப்பெல்லாம் கைட்டி தூக்கி வீசிட்டு ஓடி வரான். ஓடி வந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவை பிடிக்கிறான். அப்போ பத்மா நேராக சீனுவை பார்த்து, டேய் நீ இங்கே என்னடா பண்ணுற, உன்னை யாரிட வர சொன்னது? அப்போ சீனு நேராக பத்மாவோட கையை பிடிச்சி, அம்மா உனக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ ரொம்ப பெரிய பிரச்சனை, உன்னால் எழுந்திருக்கவே முடியாது அப்படின்னு அப்பா நேற்று ஃபோன் பண்ணி சொன்னார். அப்போ மணி சொல்கிறாரு, ஏன்னா நானா ஃபோன் பண்ணேன்? அப்போ சீனு சொல்கிறாரு, ஆமாப்பா நீங்கள் தான் ஃபோன் பண்ணி சொன்னீங்க. அப்போ மணி சொல்கிறாரு, டேய் நான் ஃபோன் பண்ணி சொல்லடலா, ஏதோ உனக்கு கெட்ட கனவு வந்திருக்கும்ல, அந்த கெட்ட கனவு உண்மைன்னு நினச்சி ஓடி வந்துட்டேன். பத்மா நேரா மணியை பார்த்து, இது உங்களோட திட்டம் தானா, சீனுவை வர வைக்கிறதுக்காக எவ்வளோ பெரிய கேவலமான திட்டத்தை போட்டிருக்கீங்க அப்படின்னு பத்மா பேசுகிறாங்க. அதோட இன்னைக்கு எபிசோட ரொம்ப சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த எபிசோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.